ஓம் நம சிவாயா. யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். 11th அக்கௌண்டன்சியில் இன்றைக்கி நம்ம அக்கௌண்டன்சி சம்மந்தப்பட்ட ஒரு சில வேர்ட்ஸுக்கு என்னென்ன அர்த்தம், கலைச்சொற்களுக்கு என்னென்ன அர்த்தம் தெரிஞ்சால் தான் கணக்கில் அந்த வேர்டு வரும்போது நமக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? முக்கியமான சில வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். ரொக்க நடவடிக்கை அப்படின்னா நம்ம ஒரு கடையில் போய் நம்ம கேஷ் கொடுத்துட்டு ஒரு பொருள் வாங்குறது ரொக்க நடவடிக்கை. கேஷ் கொடுக்காம ஒரு பொருளை வாங்கிட்டு கேஷை ஒரு மாதம் கழித்து தரேன்னு நம்ம சொல்கிறது கடன் நடவடிக்கை. முதல் அப்படின்னா, நான் இப்போ ஒரு ஏபிசி நிறுவனம் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் அதுக்காக முதல் போட்டு ஆரம்பிக்கிறேன் இல்லையா, அதுதான் என்னது முதல். எடுப்பு அப்படின்னா போட்ட முதல்ல உரிமையாளரான நான் என்னோடய சொந்த பயன்பாட்டிற்காக ஏதோ என் பையனை காலேஜ் சேர்க்கணும், இல்லை வேறு எதுக்கும் எனக்கு என்னோடய சொந்த யூஸுக்கு ரூபா தேவைப்படுதுன்ட்டு நம்ம வியாபாரத்தில் உள்ள முதல்ல இருந்து நம்ம எடுக்கிறது பேர் எடுப்புகள். சான்றுச்சீட்டு அப்படின்னா ஒரு வாங்குதல் விற்றல் ஒரு நடவடிக்கை நடக்கும்போது அந்த ஒரு சீட்டு எழுதி கொடுப்பாங்க இல்லையா, இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம் இந்த டேட்டில், அதுதான் என்னது சான்றுச்சீட்டு. இடாப்பும் விற்பனையாளரால் தயாரிக்கப்பட்டு வாங்குபவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சான்றுச்சீட்டு மாதிரியான ஒரு இதுதான் இடாப்பு. சரக்கு அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம போய் கடையில் எப்பவும் டெய்லி போய் ஒரு பேனா ஒன்றுன்னு வாங்குவோம், அது கிடையாது சரக்குகள். பல்காக ஒரு பெரிய கடை வச்சு நடத்துகிறவங்க பல்காக போய் ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்குறது தான் என்னது சரக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொள்முதல் அப்படின்னா அந்த சரக்குகளை நம்ம பல்காக வாங்குறதுக்கு பேர் தான் என்னது கொள்முதல், இங்கிலீஷில் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொள்முதல் திருப்பம் அல்லது வெளி திருப்பம். ஓகே, கொள்முதல் நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம், பல்காக ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம், அதில் சில பார்ட்ஸோ சில பகுதிகளோ டேமேஜ் அப்படின்னா கொள்முதல் பண்ணதை நம்ம என்ன பண்ணிடுவோம், ரிட்டர்ன் பண்ணிடுவோம் இல்லையா. இப்போ அமேசான்லேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் கொள்முதல் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதுனால அது என்ன திருப்பம், கொள்முதல் திருப்பம். அதை கொள்முதல் திருப்பம்னு சொல்லலாம், வெளி திருப்பம்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்புறம் விற்பனை அப்படின்னா நம்ம வாங்கின சரக்குகளை விற்பனை செய்கிறது என்னது விற்பனை. விற்பனை திருப்பம் அப்படின்னா அதுதான் நம்ம விற்பனை. இப்போ அமேசான் விற்பனை பண்ணியிருக்காங்க நமக்கு, அப்போ நம்ம அந்த ப்ராடக்டை திருப்பி இது பண்ணும்போது விற்பனை செய்த சரக்குகள் வாடிக்கையாளரிடமிருந்து பெறப்பட்டால் அதுதான் என்னது விற்பனை திருப்பம். அடுத்து செலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உற்பத்தி செய்கிறதுக்கு நமக்கு ஆகக்கூடிய செலவு என்னது செலவு. ஓகேங்களா? நொடிப்பு நிலை அப்படின்னா ஒரு நபர் அல்லது நிறுவனம் தன்னுடைய கடனை திரும்ப செலுத்த முடியாத ஒரு நிலை தான் நொடிப்பு நிலை. அப்புறம் சொத்து அப்படின்னா நிறுவனத்திற்கு சொந்தமான பண மதிப்புடைய பொருட்கள் எல்லாமே என்னது அந்த நிறுவனத்துக்கு சொத்து. பொறுப்பு அப்படின்னா ஒரு வணிகம் ஒரு நிறுவனம் பிறருக்கு செலுத்த வேண்டியவைகள் அனைத்துமே என்னது பொறுப்பு. ஓகேங்களா? கடனாளி அப்படின்னா ஒருவர் ஒரு பலனை பெற்று